போதெல்லாம் என்பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் செபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே. காகங்களை அனுப்புகிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. மனவாட்டி என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். இயேசு நம்மளை பரிசுத்தமாக்க, நம்மளை குற்றமற்றவர்களாக்க அவர் தன் சரீரத்தை மாம்சத்திலே அவர் அழிக்க ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருபை கிருபை கிருபை. எந்த அளவுக்கு உங்களுடைய ஆவி பாடட்டும், உங்களுடைய ஆத்துமா பாடணும். ஓ, ரெண்டு கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இந்த நாள்ல பரலோகம் உங்க சத்தத்தை கேட்கட்டும். தூதர்களோடு கூட ஆடி பாடி துதிகள் சத்தத்துல நாங்கள் ஏறெடுக்கிறோம். Thank you Holy Spirit. கண்களை மூடி ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் கிருபையே கிருபையே மாறாத pure grace pure grace கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுவோம், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் இப்ப முழு மனத கிருபையே என்ன போனாலும் உடைய கிருபை போயிடக்கூடாது. என்னை விட்டு என்ன போனாலும் உடைய பிரச்சனை போயிடக்கூடாது. மாறாத கிருபையே ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே. கரங்களை உயர்த்தி புறம்பாயிருந்த எங்களை கிருபையினால பிள்ளையாக்கி இருக்கிற சுவிகாரத்தின் அதிகாரத்தை கிருபையே மாறாத கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் மனிதர்களுடைய வார்த்தைகளை உடைக்கும். இந்த உலகம் உங்களை உடைக்கும். கர்த்தர் மாத்திரமே உருவாக்குகிறவர். உடைக்கப்பட்ட உன்னுடைய இருதயத்தை தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார். There is nothing that my God cannot fix it. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நல்ல கிருபை. Oh, we love you Holy Spirit. We praise you Lord. நல்ல கிருபை மகிமையே
மகிமையே மகிமையே மாறாத மகிமைக்கு மேல மகிமையா நடத்தும் மகிமையே ஓ குறையாத குறையாத நல்ல மகிமையே கிருபையே நல்ல நாவுகளை திறந்த அந்நிய பாஷையில பேசுங்க. அதுக்குள்ளதான் எல்லா வரங்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் அதுக்குள்ளதான் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எவன் ரிசீவ் பண்ணுகிறான் அவன் முழுமை அடைகிறான். ஹோ ராபா லேகாண்டனமா ஷண்டனமோ லோரோ தியாண்டனமா. அந்நிய பாஷையில சபை முழுவதும் அந்நிய பாஷைகள்னால நிரம்பி இருக்கட்டும். எப்படி மேலறை 120 பேர் கூடின பொழுது, ஒன்றாய் கூடின பொழுது ஒரு காற்று வந்தது அக்னியாக, அவருடைய நாவுகளை பற்றி பிடித்தது. என்னுடைய நாவை தொடுங்க, நாம் பேசுற பாஷைகள் மாறட்டும், விதங்கள் மாறட்டும். ஓலே மாமா நகாட்டேலே ஹாடன மான்துரு புஷலே ரெமியா பிராந்தியா. முந்தினதைகளை யோசிக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. இதோ கர்த்தர் புதியவைகளை கர்த்தர் தோன்ற செய்கிறவர், புதியவைகளை கர்த்தர் உருவாக்குகிறவர். நான் தேங்கி நிற்கிற தண்ணி அல்ல, நான் ஓடுகிற நதி. நான் ஓடுகிற நதி. எனக்குள்ள இருந்து ஒரு ஜீவ நதி புறப்படச்சு. இந்த மாதம் ஜீவ நதி புறப்படச்சு. போன மாதம் என்னென்ன என்னை ஸ்டாப் பண்ணினதோ இந்த மாதம் புறப்படச்சு. I speak a new breakthrough. Thank you Jesus. ரெண்டு கரங்களை உயர்த்தி லாமானா கோஷ், I need your presence Lord, I need your grace Lord. நான் அரண்மனையில் இருந்தாலும் உடைய பிரசனம் இல்லைன்னா, உடைய பிரசனமாகி அந்த பெட்டி உடன்படிக்கை இல்லைன்னா I am zero. என்னுடைய படகு வெறுமையாக இருக்கும். ஓ ஷனனமான கரடலரமான வெறுமையானதை முன்னறிந்ததா கரங்களை உயர்த்தி தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. அது உண்மை என்றால் ரெண்டு கரங்களை உயர்த்தி வெறுமையான ஓபேத்ஏதோம் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் வந்த பொழுது முழுமை அடைந்தது. I pray today God presence will touch you. தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பினாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு நிரம்பாத என் படகை நிரப்பினாரே. கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலா கூட வந்தாரே. வாக்கு தந்தது கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையெடுத்தாரே. போகும் வழியெல்லாம் எனக்கு தண்ணி கொடுத்தத மறக்கல, உணவு போட்டத மறக்கல, தங்கருக்கு இடம் கொடுத்தத மறக்கல. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. ஆராதிப்போமே அவரை முழுமனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை
வழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. நான் செவிக்கும் போதெல்லாம் காகங்களை அனுப்புகிறவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். மகா மகா பெரியது உம் கிருபை ஒவ்வொரு நாளும். I need a new grace in this last month. மகா மகா பெரியது ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தீச்சிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை மாறாத கிருபை. தீச்சிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை. மாறாத கிருபை. மகா 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 பெரியது. இது என்ன ஒரு கிருபை! என்னை தேடி வந்த கிருபை, நீ புரிந்து கொண்ட கிருபை, என்னை உயர்த்தி வைத்த கிருபை. மகா மகா பெரியது உம் இரக்கம். ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இந்த பாடல் ஆடி பாடி நம்ம ஆராதிப்போம். 4 3 2 1. கொஞ்சம் டெம்போ ஃபாஸ்ட். கரங்களை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. ஓ இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. சிரித்துக் கொண்டு ஆடி பாடி ஓ தண்ணீரை கடந்தே சோதனை செய்தே மதிலை தாண்டி. உம்மேலத்தான் தண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன். மதிலை தாண்டினேன். உம்மேல தலைக்கு மேல நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. தண்ணீரை கடந்திருக்கிறோம், சோதனையை ஜெயித்திருக்கிறோம், பள்ளத்தாக்க கடந்திருக்கிறோம். இப்ப மலை மேல அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆடி பாடி தண்ணீரை கடந்தே சோதனை ஓ மதிலை தாண்டினேன். உம்மேலத்தான் தண்ணீரை கடந்தே சோதனை செய்தேன். மதிலை தாண்டினேன். உம்மேலத்தான் கரங்களை தட்டியோ நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணம். முடிவு என் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறண்ட நிலங்கள் தண்ணீராக மாறட்டும். வறட்சி
புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா, ஓ புதிய கிருபை, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையா என்னை வெட்கத்துக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிறேன். நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீயோ, பூர்வத்தில் அடைப்பட்டதே நீர் எனக்காக திறந்து வைத்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீர், ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தி. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை ஓ ஷாலராமமா பஞ்சனாரமா, நீர் காப்பாற்றுகிறவர், வார்த்தையில உண்மையா இருக்கிறவர், வார்த்தையை நிறைவேற்றும். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் தெய்வம், உண்மை என்று யாரும் இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம், உண்மை என்று யாரும் இல்லை. சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி ஒரு காரமா நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை, நீ சொல்லி புயல்களும் கொந்தளிப்பும் அடங்கி போகட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில நிரம்பி ஆராதனை, வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை அனலாக்குகிறவர், எங்களை எழும்ப பண்ணுகிறவர், எங்களை பறக்க செய்கிறவர், கழுகை போல. ஒரு புதிய பிரசனத்தினால எங்களுடைய வீட்டாரை நிரப்புகிறதற்காக நன்றி. பிள்ளைகள் தலைமுறைகளை உம்முடைய பிரசனம் நிரப்புகிறதற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிரசனம் எங்களை நடத்தட்டும். மீதியான பாகத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சனிக்கிழமை நைட்டு ரொம்ப வயிறு எரிச்சல் அதிகமாகி நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோம். அப்போ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு வயிறில் முடி இருக்குது, வேறு ஏதோ பொருளுங்க கட்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திரும்பி பாஸ்டர் வந்து எனக்கு 2 முறை ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஒன்றுமே இல்லைம்மா, நீ இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க பாஸ்டர். அப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ண மாதிரியே அந்த எண்டோஸ்கோப்பி எடுக்கும்போது எனக்கு ஒன்றுமே இல்லை,
உணவு குழாயில் மட்டும் புண்ணாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே போல் என்னோடய பண தேவையிலும் என்னோடய சகோதரிங்கள்லாம் எனக்கு எல்லா பணங்கள்லாம் கொடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. சர்ச்சிலேருந்து இவங்க சாரா சிஸ்டர்லாம் வந்து பார்த்தாங்க. வீட்டுக்கு எல்லாம் வந்திருந்தாங்க. சஞ்சீவ் பிரதரு, நிறைய பேர் ஜெபத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு வந்து என்னை விசாரித்தாங்க. ப்ரேயரில் இருக்கிற எல்லா சகோதரியும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, என்னை விசாரித்தாங்க. பாஸ்டர்மெல்லாம் எனக்காக ஜெபம் பண்ண எல்லாத்துக்கும் கூடான்னு கூடி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. புதன்கிழமை நைட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவர் கொஞ்சம் எனக்கு என்னமோ பண்ணுது அப்படின்னு சொன்னார். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதை சரி பண்ணலாம், என்னமோ பண்ணுதுன்னு சொல்லவும் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மனசுக்குள்ள அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் என் மனசுக்குள்ளே வந்து ஏசப்பா எதுவுமே பெருசாக எந்த பிரச்சனையும் இருந்துடக்கூடாது, அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பக்கத்து வீட்டில் எங்கள் பெரியம்மா ஃபேமிலி இருக்காங்க. தங்கச்சி வீட்டுக்காரர் வந்து நைட் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வேறு எந்த மாதிரி பயப்படுற மாதிரி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அன்னைக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை இல்லைங்களா, நாங்கள் வியாழக்கிழமை ப்ரேயருக்கு வரதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். பாப்பா அவங்க பாட்டி வீட்டில் ஊரில் இருந்தாங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 102 டிகிரி காய்ச்சல் வந்துருச்சு. இதுவும் டக்குன்னு எங்களால் வந்து இது பண்ண முடியல. நம்ம மனசுக்குள்ளே எப்பவுமே நான் வெளியில் பேசிகிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஏசப்பாவை நினச்சி நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருப்பேன். பாப்பாவும் நல்லாயிட்டா. கர்த்தருக்கு நன்றி. உன்னத பாட்டு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 8வது 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எருசலேமின் குமாரத்திகளே, எருசலேம் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி, என் நேசத்தால் நான் சோகம் அடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர், உன் நேசர் எதினால் விசேஷித்தவர். நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர், மற்ற நேசரை பார்க்கிலும் உம்முடைய நேசர் எதினால் விசேஷித்தவர். இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் ஒரு அன்பின் புஸ்தகம். இந்த புத்தகத்தினுடைய தலைவர் சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா தன் மணவாட்டி ஆகிய சூலமியால், அவள் பேர். இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மணவாட்டி மணவாளனை குறித்து எழுதின ஒரு காரியம். இப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய நேசர், நம்முடைய மணவாளன் இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி அல்லேலூயா. மணவாட்டி என்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகள். இப்போ இதில் மணவாட்டி ஒரு விதமான சோகத்தோடு நேசரை தேடுறான். தன்னுடைய எருசலேம் குமாரத்தியங்கிட்ட கேட்குறான், என் நேசரை கண்டீங்களா? நான் சோகம் அடைஞ்சிருக்கேன், கண்டா சொல்லுங்க. மணவாட்டின் சோகம் அடைந்திருக்கிறான்னு அவளுக்கு ஆணையிடுங்களேன் அப்படின்னு ஒரு விதமான சோகத்தை அவ வெளிப்படுத்துறான். உடனே எருசலேம் குமாரத்திகள் அவட்ட கேட்காங்க, அப்படி என்ன உங்க நேசர் விசேஷித்தவர், இப்படி நீ பாரமா தேடுறிய? எதுல மற்ற நேசரை பார்க்கணும், அதில் ஒரு எழுத்து இருக்கு பாரு, மற்ற நேசரை பார்க்கணும் இப்படி நீ சோகமா தேடிக்கிட்டு இருக்கிறிய, எதில் விசேஷித்தவர்? சொல்றா, மற்ற நேசரை பார்க்கலும் என் நேசர் விசேஷித்தவர். கையை உயர்த்தி அல்லேலூயா. நானும் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசேஷமான கர்த்தர். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து அவர் அன்பை ருசித்துட்டான்னா போதும், அவரை விட்டு விலகவே மாட்டான். அவ்வளவு விசேஷம் இயேசு கிட்ட இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. இயேசு கிறிஸ்து விசேஷமான தெய்வம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை அறிந்து, அன்பை ருசித்து, சுகத்தை பெற்று, மனம் திரும்புதலை பெற்று, மறுபடி அதை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது.
ஒரு ஆவிக்குரிய மனிதன் போனால் ஆவிக்குரிய சபை எங்கே இருக்கு? அந்த வீட்டுக்காரங்க, என்னங்க இப்படி அலையிறீங்க? ஏங்க இன்னைக்கு விருந்துக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு போய் சபை அது உங்கள் ஊரில் இருக்கு? இல்லை, நான் சோகம் அடைஞ்சிருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சபைக்கு போலன்னா ஐயோ என் முகம் கருகிரும். ஏதோ நான் இழந்தமா. இப்படித்தாங்க ஆவிக்குரியவங்க இருக்கணும். கையை தட்டுங்க. இருக்கிறா பாருங்க ஆவிக்குரியவன். நேச்சர் எங்க இருக்கிறாரு கண்டுபிடிங்க. நான் சோகமா இருக்கிறேன். நான் அந்த நேச்சரால் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவ்வளவு உயர்த்தப்பட்டவன். இந்த நேச்சரால எனக்கு ஜீவன் கிடைச்சிருக்கிறது. இந்த நேச்சரால நான் பரிசுத்தம் அடைஞ்சிருக்கிறேன். என் பாவ வாழ்க்கையெல்லாம் போயிருச்சு. என்ன புதிய மனுஷனாக்கி இருக்கிறார். எனக்குள்ளே தாழ்மையை கொடுத்திருக்கிறார், பரிசுத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த என் நேச்சரை நான் கொண்டாடணும், எங்க நேச்சரை பார்க்கணும். இந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்கிறார் காலையில். ஆமா, அவங்க கேட்கிறாங்க. நாங்களும் நேச்சர் தான், எங்க நேச்சரை பார்க்கணும். உங்க நேச்சர் எப்படி? என் நேச்சர் விசேஷித்தவர். ஏசப்பாவை ஒருபோதும் நீங்க விட்டு கொடுக்க கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு ராஜாவை, உங்களை மீட்டெடுத்த தெய்வத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க கூடாது. ஆமா, எல்லாம் ஒண்ணுதானே? இல்ல, எல்லாம் ஒண்ணு இல்ல. என் நேசர் விசேஷித்தவர். மற்ற நேசரை பார்க்கணும். ஆமா, என் நேசர் விசேஷித்தவர். எல்லாம் இருக்காங்க, மற்றவங்க இருக்காங்க. ஆனா அதை பார்க்கணும், என் நேசர் விசேஷித்தவர். அல்லேலூயா. 10 காரியத்தில் இயேசு விசேஷித்தவர் சொல்லிட்டு ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல போறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆமா, ஆண்டவருக்கு ஒப்பா ஒருத்தனை காட்டிடக்கூடாது. இயேசுவை தான் சொல்றாங்க. ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன சிலர் யாருன்னு சொல்றாங்க? ஒருத்தர் எரோமியான்னு சொல்றாங்க. ஆண்டவரே, நீர் வந்த தீர்க்கதரிசியில் ஒரு எலியா, ஒரு எரோமியா, எசேக்கியேல் அப்படி சொல்றாங்க. யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசியை போல நீங்க இருக்கீன்னு சொல்றாங்க. ஆனா பேதுரு மட்டும் சொல்றாரு, இல்ல, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கையை உயர்த்தி. அப்போ உடனே ஒரு சபையை கட்டுறார். இந்த கல்மையில் என் சபையை கட்டுவேன்னு சொல்ற. கவனிங்க, நம்ம நேசர் இயேசு ஒரு விசேஷித்தவருங்க. எந்த நேரத்திலையும், எந்த சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட வேலையிலையும், ஊர் விட்டு ஊர் போனாலும் இயேசுவை விட்டு கொடுக்கவே கூடாது. அவர் விசேஷித்தவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் நேசர் விசேஷித்தவர், என் நேசர் விசேஷித்தவர். மற்ற நேசரோடு கூட என் நேசரை ஒப்பிட முடியாது. மற்ற தெய்வங்களோடு என் தெய்வத்தை ஒப்பிட முடியாது. அவர் விசேஷித்தவர். 10 காரியத்தை கடன்னு சொல்றேன். இயேசு கிறிஸ்து புருஷன் சித்தம் இல்லாதபடி பரிசுத்தாவியில பிறந்ததில் விசேஷித்தவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்ததில் அவர் விசேஷித்தவர். இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து சீசர்களை காப்பாற்றுவதில் விசேஷித்தவர். இயேசு கிறிஸ்து கடலையும் காற்றையும் அடக்கி கீழ்ப்படுத்துறதில் விசேஷித்தவர். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4வது நாள் கல்லறையில் இருந்த லாசருவை உயிரோடு எழுப்புறதுல விசேஷித்தவர். பிசாசின் கிரிகளை நடுங்க வைக்கிறதுல இயேசு விசேஷித்தவர். பிசாசு சொல்லுது, எங்களை பாதாளத்தில் தள்ளி போடாதீங்க. அந்த பன்றி கூட்டத்து பாதாளத்தை பத்தி தெரியுது பாருங்க. பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளி போடுங்க. லேகின் பிசாசு பிடிச்சவன் சொல்றான். உடனே இயேசு கிறிஸ்து, ஆமா, அவன் சொல்லிட்டானேன்னு சொல்லி பன்றி கூட்டத்துக்குள்ள தள்ளி போட்டார். அந்த பிசாசு 2000 பன்றிகளுக்குள்ள பூந்து கடலில விழுந்து மாண்டு போனது. 3வது நாள் அந்த ஊருக்கு வரார், தெக்கப்போலிய பட்டணத்துக்கு வரார். அப்படிப்பட்ட பிசாசு பிடிச்சவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் உடுத்தி அவருக்கு பின் சென்றான். ஒரு நாள் அவனை யாரும் அடக்க முடியாது. நிர்வாணமா ஓடுவான் கல்லறையிலிருந்து. அவனே காயப்படுத்திக்கிடுவான். சங்கிலி கட்டி கூட போட முடியாது, கிட்ட வர முடியாது. அடக்கி போட்ட இயேசுவை போல விசேஷித்தவர் யார் உண்டு? பிறவி சப்பானிகளையும் நடக்க செய்கிறதுல இயேசு விசேஷமானவர். பிறவியிலே குருடர்களுக்கு பார்வை கொடுத்ததுல இயேசு விசேஷமானவர்.
விபச்சார ஸ்திரியை கள்ள தூக்கி கொல்லணும். இயேசுவை கண்டவுடன் அவளுக்கு ஜீவன் கொடுத்ததுல கல்லெல்லாம் கீழே போட்டு ஓடிட்டானுங்க. அவ பிழைச்சிக்கிட்டா. அப்படி நம்மளை பிழைக்க வைக்கிறதுல இயேசு விசேஷமானவர். 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நடக்கிற இயேசு விசேஷமானவர். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதில் விசேஷித்தவர்? கவனமா கேளுங்க. இயேசு எல்லாத்திலும் விசேஷித்தவர். 3 காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட், அவர் வெண்மையில, அதாவது பரிசுத்தத்துல அவர் விசேஷமானவர். பதில் சொல்றா பாருங்க. இதே சுலமித்தியால் பதில் சொல்றா. கேட்கிற ஸ்திரீகளுக்கு நீங்க பதில் சொல்லணும். இந்த உலகத்துக்கு நான் பதில் சொல்ல இருக்கிற கடமைப்பட்டிருக்கிறோம். 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். விசேஷித்தர்னு கேட்டீங்கல்ல, நான் பதில் சொல்றேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்றேன், அவர் வெண்மையில விசேஷமானவர். வெண்மைன்னா பரிசுத்தத்தில் விசேஷமானவர். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட ஒருவராலையும் முடியாது, ஒருவராலும் கூடாது. நான் பரிசுத்தர்னு சொன்னார். 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் நீங்களும் பரிசுத்தராருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நேசர் நேசர் அவரை துதிக்கிற, ஆராதிக்கிற, அவரிடத்துல ஜீவன் பெற்றிருக்கிற நீ எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தனா இருக்கணும். என் நேசர் பரிசுத்தர். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பரிசுத்தரும், அவருக்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறது, அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவர். கவனிங்க, பாவிகளுக்கு விலகினவர், துன்மார்க்கருக்கு விலகினவர். ஆமாங்க, நீதிமானாகிய கர்த்தருடைய பிள்ளைய, உனக்கு என்னங்க அந்த இடத்துல துன்மார்க்கன் கிட்ட போய் நின்றுகிட்டு என்ன வேலை உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் பண்ணுங்க. இன்னைக்கு உலகம் ஒரு பொல்லாதவன் 100 ஆளை பொல்லாதவன் ஆக்கிடுறான். ஒரு குடிகார 100 குடிகாரன் 100 குடிக்காத ஆளை குடிகாரன் ஆக்கிடுறான். ஒரு சூதாட்டத்துக்கார 100 வேற சூதாட்டத்துல இன்னைக்கு உலகம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் பரிசுத்தர், பாவிகளுக்கு விலகினவர். இன்னொரு வசனம் கீழே இருக்கு, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர். எல்லாம் ஜோர கை தட்டுங்க. இவ்வளவுப்பட்ட பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். அவர் நம்மளை அப்படித்தான் பார்க்கிறார். நான் பரிசுத்தர். நீங்க லேவியாரகம் புத்தகத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எல்லாம் அப்படி இருக்கும். அவரே சொன்னார், இயேசுவே சொன்னாருங்க. யார் என்ன குற்றம் சாட்ட முடியும்? என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் என்ன சொல்ல முடியும்? ஆகினால தான் என் தெய்வமே என் தெய்வமேன்னு அழுது அழுது ஆராதிக்கிறோம். வாழ்ந்து காட்டினார். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனத்துல, நியாயாதிபதிகள் முன்னால, வேதபாரகர் முன்னால, சதுசேயர் பரிசேயர் முன்னால என்னில் குற்றம் உண்டு, பாசிமா என்னிடத்தில் பாவம் உண்டென்று, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? இன்னைக்கு காலையில நீங்க அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ஆனா அப்படி நான் பரிசுத்தமா வாழணும். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் வாழ்ந்து காட்டினார். தூதர்களும் அவரை பார்த்து பரிசுத்தரே பரிசுத்தரே, முகங்களை அவரை பார்க்க முடியல. 2 செட்டைகளை கண்ணால மூடி
2 செட்டைகளை உடம்ப மூடி 2 செட்டைகளை விரித்து பரிசுத்தரே பரிசுத்தரை வெளிப்படுத்தல படிச்சு பாருங்க. பிலாத்து நாம் நியாயம் விசாரிக்கிறவர் ஒரு குற்றமும் அறியாதவரியா? நான் உந்தம் கீழே இருந்து மேலே வரைக்கும் எத்தனையோ முறை விசாரிச்சு பார்த்தேன், குற்றமே இல்லாதவர். கையை கழுவிட்டார், கையை உயர்த்தி. அல்லேலூயா. பிசாசு கூட பரிசுத்தரே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், உம்மை இன்னார் என்று அறிவே, நீர் பரிசுத்தர், தேவனுடைய பரிசுத்தர்னு சொல்லுதுங்க. பிசாசு நடக்குது. காட்டி கொடுத்த யூதாஸ் இருக்கான்ல, அவங்க கூட குற்றமற்ற ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டானே, இந்த பணமே இந்த 30 வெள்ளிக்காசை வேண்டான்னு தூக்கு போட்டு செத்துட்டாங்க. அப்படி பரிசுத்தம் உள்ள தெய்வம். கையை உயர்த்தி அல்லேலூயா. முன்னே நீங்க அந்நியராயும் துர்க்கிரியையினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த, இங்க பாருங்க, அவருடைய மாம்சத்தில் அடைந்த மரணத்தினாலே கையை உயர்த்தி நம்மளை குற்றமற்றவரை இப்படி இந்த ஜெயராஜ் ஆக்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன் மாம்சத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இயேசு நம்மளை பரிசுத்தமாக்க, நம்மளை குற்றமற்றவர்களாக்க அவர் தன் சரீரத்தை மாம்சத்திலே அவர் அழிக்க ஒப்பு கொடுத்தார். கையை உயர்த்தி. ஆகையினாலே அவர் விசேஷமானவர். சொல்லுங்க, உங்களை பரிசுத்தமாக்குறதுல உங்களுக்காக ரத்தம் சிந்தனை விசேஷம். ரெண்டாவது அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர். நல்ல கவனிங்க, சிவப்பு. ஏசாயா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, வழக்காடுவோம் வாருங்கள், உங்க பாவம் சிவப்பா இருந்தாலும் உறைந்த பஞ்சை போல வெண்மையாகும். வாசிங்க. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், உங்கள் பாவங்கள் சிவேர்னு இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், அது ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். அது பஞ்சை போல் ஆகும். வெண்மையானவர் தான், ஆனா சிவப்புன்னு ஒரு வார்த்ததுனால உங்க பாவத்தெல்லாம் அவர் சுமந்துட்டார். ஹல்லேலூயா. அந்த வெண்மை மாறி மாறி சிவப்பா மாறிட்டு. ஆமென். ஒருவரும் நான் பாவம் செய்யலன்னு நீதிமான் அப்படி காலரை தூக்கி விடவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்று போயிட்டோம். ஒரு தபால்காரருக்கு ஒரு பார்சல் வந்தது. அந்த பார்சல்ல ஒரு பொட்டனை மாதிரி கனமா இருக்குது. சிலுக்கு சிலுக்குன்னு ஒரு பெட்டிக்குள்ள குலுக்குது. ஆனா ஹெட்டிங் எழுதி வச்சிருக்கிறேன், மகா கொடும்பாவி, வீட்டு நம்பர் டேஸ் டேஸ், மளிகை கடை பக்கம், ஊர் போட்டாச்சு. அந்த ஏரியா தபால்காரர் தான் கொண்டு போறார். ஏயா, உங்க மளிகை கடத்து பக்கத்தில் மகா கொடும்பாவின்னு ஒரு மனுஷன் இருக்கானா? மளிகை கடைன்னு போட்டிருக்கு. சரிங்க, நீங்களே அவன்கிட்ட கொடுத்துருங்க. அவர் மகா கொடும்பாவின்னு நான் எவனை தேடி கொடுக்க அப்படின்னு தபால்காரர்கிட்டே வீசிட்டார். அவர் அடுத்த வீட்டில் கேட்குறார். ஒருத்தன் ஜெயிலில் இருந்து வந்தான், அவன் பேராத்தான் இருக்கும், அவன் தான் மகா கொடும்பாவி. அவன் வீட்டை காட்டினா நான் இப்போ தான் ஜெயிலிருந்து வந்திருக்கிறேன், கழுத்து எடுத்துரும் ஓடியா. அவனும் தபால பயந்துட்டான். இன்னொருவர் சொல்கிறார், கொடும்பாவின்னா அவனாத்தான் இருக்கும், அவன் தான் பிட் பாயிண்ட் அடிப்பான், நகை பிடுங்குவான். அந்த 3வது தெருவில் இருக்கு. ஆமாம், அதுலேயும் ஒரு மளிகை கடை தான் இருக்கு, அவன் தான் இருக்கும். போஸ்ட்மேன் அப்படி அடையாளம் கண்டுபிடிச்சி போகிறாரு. அங்கே போனால் அங்கேயும் அந்த வாங்கிட்டு அவன் மூஞ்சிலே எறிகிறாங்க. போயா, என் மகா கொடுபாவின்னு எழுதியிருக்கியா, நீ போ அப்படின்னு பார்த்தார். இது என்னடா பண்ணுறது, ஃப்ரம் அட்ரஸும் இல்லையே, எப்படி தான் நம்ம இதுக்கு பண்ணுறது? மகா கொடுபாவி. எல்லாரும் ஏசுனதுனால இவர் களைச்சி போய் ஒரு மரத்தடியில் நின்றுட்டு குளுக்குறாரு. என்னமோ இருக்கிற மாதிரி தெரியுதே, இது என்ன வெடிப்பொருள் எதுவும் வச்சிருப்பானோ? சரி, இவர் ஒரு கிறிஸ்தவர், நேரம் ஜெபம் பண்றாரு. மகா கொடும்பாவியா ஏன் நான் இருக்கக்கூடாது? நான் ஒரு நாள் மகா கொடும்பாவி தானே, எனக்காகத்தானே இயேசு மரிச்சாருன்னு அந்த தபாலை பிரிச்சார். பூரா தங்க நகை
10 பகன் தங்க நகை. ஆகா, மகா கொடும்பாவின்னு நான் சொன்னதுனால எனக்கு இவ்வளவு உயர்வு இருந்திருக்குதா எப்பா அப்படின்னு நம்மளை உயர்த்த இயேசுவே மகா கொடும்பாவியாய் மாறினார். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் நமக்காக பாவமாக்கினார். அவர்தான் நம்முடைய பாவத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார். கொடும்பாவின்கிற அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகையினால தான் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தில் உயர்த்தப்பட்டிருக்கிறார். கையை உயர்த்தி நீங்களும், நான் தான் ஒரு கொடுப்பாவி ஆண்டவரே, என் பாவத்துக்காகத்தான் இயேசு நீங்கள் சுபப்பா மாறுறீங்க, பாவமாக்கப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் கதருங்க, உங்களை உயர்த்திடுவார். 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். 3வது அடுத்த 11வது வசன வாசிமா. அவர் தலை தங்கமயமா இருக்கிறது. இங்க பாருங்க, தலை மட்டும் இயேசுவுக்கு தங்கமயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூல விலையேற பெற்றதே. அவர் இருதயத்தில் இருக்கிற ஆலோசனை விலையேற பெற்றது. இயேசுக்கு உள்ள ஆலோசனைக்கு ஒப்பிடத்தக்கவ ஒருவரும் கிடையாது. அவர் ஆலோசனையை ஒரு மனிதன் கேட்டா மேல மேல உயர்த்தப்படுவான். தங்க மாதிரி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசு உள்ள இருந்து வந்த வார்த்தைலாம் தங்க மாதிரி. ஆமா, தோத்து போய்கிட்டு இருக்கிறான். இயேசு அந்த படகுல ஏறி ஒரு மீன் இன்னும் அப்படி கடலை விழுந்து செத்துருப்பாங்க. அந்த மேலே போய் ஒரு ஆலோசனை சொன்னார் பாருங்க, ஆழத்துல கொண்டு வலைய போடு. அவன் சொல்றான், ராமுழுது பிரயாசப்பட்டங்க, ஒன்றும் ஆகப்படலை, இப்போ போடு. அடோ, அதாவது வேதம் சொல்லுது வலை கிழிந்து போகத்தக்க மீன். ஆமா, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்க அவர்கிட்ட இருந்து வந்தா ஜாம் 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 ஜாம்னு நீங்க உயர்த்தப்பட்டுருவீங்க. எக்ஸாம் அவர்கிட்ட கேளுங்க, வேலைக்கு போறது அவர்கிட்ட கேளுங்க, குடும்பம் நடத்துறதுக்கு அவர்கிட்ட கேளுங்க, வீடு கட்டுறதுக்கு அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. கல் எரி தாங்க முடியல, ஓடி வாரா. இயேசு குனிஞ்சி 2 எழுத்து தான் எழுதினார். அப்படி கீழே பார்த்துட்டு அத்தனை பேர் ஓடிட்டான். அவளை வாழ வச்சார். அவர் மூளையிலிருந்து வந்த தங்கன்னா அவர் ஆலோசனை எனக்கு வெளிப்படுத்தினார். அவர் கொடுக்கிற அறிவு புத்தி எல்லாம் மனுஷனை உயர்த்துறது. இயேசு கிட்ட வந்து எவனாவது கெட்டு போயிருக்கானா? ஒருவரை கூட சொல்ல முடியாது. கெட்டு போனவன் இயேசு கிட்ட வந்து உயர்த்தப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. என்ன அமைதியா இருக்கீங்க? அல்லேலூயா. சோத்திர திருமண வீட்டுக்கு வராருங்க. அன்னைக்கு மட்டும் அவர் இல்லைன்னா அந்த திருமண வீடு வெட்டு குத்து நடந்திருக்கும். யூதர்கள் திராட்சரசத்தை தெய்வத்துக்கு ஒப்பிடுவாங்க. காலி ஆயிட்டு தண்ணிங்க, அதே தண்ணியை தான் கொடுக்க சொல்றாரு. ஒரு வேலும் தண்ணி ஏங்க கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்கல. குடிச்சு பார்த்தவனுக்கு அவ்வளவு டேஸ்ட் தெரிஞ்சிட்டு கையை உயர்த்தி மணமகனை தூக்கிட்டாங்க. என்னையா நீர் இந்த ரசத்தை இவ்வளவு நேரத்து வரைக்கும் எங்க வச்சிருந்தீர்? இயேசு ஒரு வீட்டுக்கு வந்தா கொண்டாட்டம் நடக்கும், மகிமை உண்டாகும். ஒன்று ஒரு ஆலோசனை சொல்றாரு கேளுங்க. சீசரில் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நான் என் ஜனங்களுக்காக பரிதபிக்க போறேன், பரிதாபம் கொள்றேன். என் ஜனங்களுக்காக நான் அடிக்கப்படுவேன், கொலை செய்யப்படுவேன், நான் சிலுவையை சுமப்பேன். பேதுரு தனியா கூப்பிடுறாங்க, வாரும், உமக்கெல்லாம் இப்படி நேரிடக்கூடாது. நீர் எங்க போதகர் அல்லவா, ரபி அல்லவா, எங்களுக்கு முன்மாதிரியாக பிரதான மெய்ப்பர் அல்லவா. அப்பால போ சாத்தானே, என் ஜனங்களுக்காக நான் மரிக்க போகிறேன். ஆண்டவர் அவன் சொன்ன உடனே பாராட்டல. ஆமா, உங்களுக்காக எனக்காக மரிக்க போறதை கொண்டாடினார் இயேசு. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை செய்யப்பட போறேன், 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது,
இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடித்துக் கொள்ள தொடங்கினான். இயேசுவை கடித்துக் கொள்ள தொடங்கினான். இயேசு ஒண்ணு என்ன சொன்னாரு? அவரோ திரும்பி எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து 23வது வசனம் வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக்கப்பா சாத்தானே, எனக்கு நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவில்லை. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க, தலையில கை வைங்க. உனக்காக இயேசு மரிக்க போற ஆலோசனையை கொடுத்தார். அவர் தலையிலிருந்து ஆலோசனை, உனக்காக மரிக்க போறார். நீ மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரிச்சார். நீ கல்லறியப்பட வேண்டிய இடத்துல இயேசு கல்லறியப்பட்டார். உனக்காகத்தான் இயேசு சொல்லுங்க, நான் சொல்றதெல்லாம் எனக்காகத்தான் காயப்பட்டார், எனக்காகத்தான் நொறுக்கப்பட்டார், எனக்காகத்தான் இயேசு துக்கத்தை அனுபவித்தார், எனக்காகத்தான் இயேசு மரித்தார், எனக்காகத்தான் சிலுவையிலே காரி துப்பப்பட்டார், எனக்காகத்தான் முட்கிரீடம் சூட்டப்பட்டார், எனக்காகத்தான் விழாவிலே குத்தப்பட்டார். அந்த கவுனிங்க, அமைதியா இருங்க. அந்த இயேசு இங்கே தரிசனமாகிறார், உன் அருகே நிற்கிறார், உன்கிட்ட நிற்கிறார். அந்த ரத்தம் படும்போதெல்லாம் சாபம் விலகுது, வியாதி விலகுது, கட்டுகள் உடையுது. அந்த ரத்தம் மேல தெளிக்கிறார். சிலுவை காட்சியை பாருங்க, சிலுவை காட்சியை பாருங்க, சிலுவை காட்சியை பாருங்க. ஓ ரா லா ரா பா ரா, எல்லாம் கையை உயர்த்துங்க. இப்போ ஆண்டவரே, ஆண்டவரே, ஓ நீர் விசேஷமுள்ள தெய்வம், உம்மை ஒரு நாள் விடமாட்டேன். மற்ற நேசரை பார்க்கணும், என் நேசர் விசேஷமானவர், எனக்காக மரித்தவர், எனக்கு அற்புதம் செய்தவர், என்னை புதிய மனுஷனாய் மாற்றினவர். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.